பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சரியான விதத்தில் வேதத்தை வாசிப்பது எப்படின்ற இந்த வேத பாடத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு விதமான லிட்ரேச்சர் ஜான்ரா, அதாவது இலக்கிய நடை புத்தகங்களை பற்றி பார்த்துட்ருக்குறோம். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, இதை எப்படி வாசிக்கிறது, அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீர்க்க தரிசன புத்தகங்களை வாசிப்பது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராஃபிட்டிக்கல் புக்ஸை நம்ம எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ப்ராஃபிட்டிக்கல் புக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வேதாகமத்தில் மொத்தம் 16 புக்ஸ் இருக்குது. ப்ராஃபிட்டிக்கல் புக்ஸ் அப்படின்ட்டு தீர்க்க தரிசன புத்தகங்கள்னு 4 பெரிய தீர்க்க தரிசன புத்தகங்கள் இருக்குது. அது என்னென்னா ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல். அப்புறம் 12 சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்கள் இருக்குது, ஓசியாவிலேருந்து மல்கியா வர. இந்த தீர்க்க தரிசன புத்தகங்களில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனிடத்துலேருந்து பெறப்பட்ட செய்திகள் தீர்க்க தரிசன புத்தகங்கள் ஃபுல்லாக தேவனிடத்துலேருந்து பெறப்பட்ட செய்திகளை எழுதப்பட்டிருக்குது. இப்போ நம்ம சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்கள்னு பார்க்குறோம்ல. ஸோ இந்த சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்கள் அப்படின்றது எதனால் அது சிறிய தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது முக்கியத்துவம் இல்லை, முக்கியத்துவத்தில் ஏசாயா விட ரொம்ப அவங்க முக்கியத்துவம் இல்லாதவங்க, ஓசியா, யோவேல் அப்படின்லாம் கிடையாது. என்ன அப்படின்னா, எதனால் அது சிறிய தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்கன்னா, அதனுடைய சைஸ் அளவு கம்பேர் பண்ணும்போது ஏசாயால் 66 சாப்டர்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே மற்ற சின்ன தீர்க்கதரிசிகளில் மேக்ஸிமம் 12, 14 ஒரு அதிகாரம் உள்ள புக்ஸ் அப்படி இருக்குது. ஸோ அதனுடைய சைஸ் இதை விட கம்மியாக இருக்கிறதுனால தான் இது சிறிய தீர்க்கதரிசிகள்னு சொல்கிறாங்க. ஆனால் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியத்துவமானது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாடில் நம்ம அதிகமாக இந்த சிறிய தீர்க்கதரிசிகள்லேருந்து சொல்லப்பட்ட காரியங்கள் தான் அதிகமாக பார்க்குறோம். இயேசுவினுடைய வாழ்க்கையில் நிறைவேறின தீர்க்க தரிசனங்களாக இருக்கட்டும், அவர் சொன்ன மேற்கோள் காட்டினதாக இருக்கட்டும், பவுல் மேற்கோள் காட்டின வசனங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் இந்த சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்களில் தான் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படிங்கிற வசனம் பார்க்குறோம். அது எங்கே இருக்குது அப்படின்னா, ஹாபக்குக்ல இருந்து நம்ம பார்க்குறோம். அப்புறம் என்னுடைய ஜனம், நீங்கள்லாம் என்னுடைய ஜனம் அப்படின்ட்டு ஓசியாவில் சொல்லியிருக்கிறாரு. அதை ரோமரில் பவுல் அதை சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்படி நிறைய இருக்குது. அது எல்லாமே சிறிய தீர்க்கதரிசிகளில் தான் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் சிறிய தீர்க்கதரிசிகள் முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு நம்ம கருதவே முடியாது. எல்லாமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான். ஆனால் என்னென்னா, அது சிறிய தீர்க்க தரிசனம் சாப்டர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால அதை சிறிய தீர்க்கதரிசிகள்னு சொல்கிறோம். ஸோ இது உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா, நமக்கு நிறைய டிஃபிகல்ட்டி இருக்குல்ல தீர்க்க தரிசன புத்தகங்களை புரிந்து கொள்றதுல. அதை எதனால் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல என்ன அப்படின்னா, நம்ம தீர்க்க தரிசனம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சரியாக புரிஞ்சுக்கணும். தீர்க்க தரிசனம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ தீர்க்க தரிசனம் அப்படின்ற அந்த வார்த்தை, ப்ராஃபஸி அப்படிங்கிற வேர்டு வருங்காலத்தை குறித்து முன்னறிவித்தல் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒரு டிக்ஷனரி எடுத்துகிட்டு ப்ராஃபஸி அப்படின்னு போட்டாலே ஃபோர்டெல்லிங் அப்படின்னா சொல்லுவாங்க. ஃப்யூச்சரை பற்றி முன்னாடி சொல்கிறது, வரப்போகிற காரியத்தை, எதிர்காலத்தில் நடக்க போகிறதெல்லாம் முன்னாடியே சொல்லிடுறது, அதை தான் தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்ன ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ப்ராஃபிட்டிக்கல் புக்ஸில் தீர்க்க தரிசன புத்தகங்களில் வருங்காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எப்போ அப்படின்னா, பல வருஷங்கள், இந்த பல ஆயிரம் வருடங்களுக்கு பின்பாக நடக்க போகிற காரியங்களை சொல்லலை. இவங்க யாருக்கு இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொன்னாங்களோ, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இருக்கலாம், யூதா ஜனங்களுக்காக இருக்கலாம், இல்லைனா பாபிலோன், அசீரியர்கள், ஏதோமியர்கள், நினிவேல இருக்கிறவங்க யாருக்கு சொல்லப்பட்டிருக்குதோ அவங்களுடைய வருங்காலம், அதாவது ரொம்ப வருஷம் கழிச்சு இல்லை, சில 100 வருடங்களுக்குள்ள நடக்க போகிற காரியங்களை குறித்து தான் அவங்க தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய வருங்காலத்தை முன்னறிவித்திருக்காங்க. அதில் எதெல்லாம் முன்னறிவிச்சாங்க அப்படின்னா, அவங்க தேவனை விட்டு விலகி போகும்போது அவங்களுக்கு வரப்போகிற தண்டனைகளை குறித்து சொன்னாங்க. நீங்கள் தேவனை விட்டு விலகி மற்ற விக்கிரகங்களை சேவிக்கும் போது, அவங்கள பின்பற்றி போகும்போது உங்களுக்கு என்ன தண்டனை வரும் அப்படிங்கிறதையும், அண்ட் தண்டனை மட்டும் அப்படின்னு இல்லை, அந்த தண்டனை அனுபவித்ததுக்கு அப்புறமா ஆண்டவர் உங்கள் மேலே இறங்கி உங்களை மீட்பை தருவார், ரெஸ்டரேஷன் உங்களுக்கு திரும்ப நடக்கும், ஹி வில் சேவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் அவங்க என்னதான் சொல்லியிருக்கிறாங்க, தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ பைபிளில் அப்போ எதிர்காலத்தை குறித்து தீர்க்க தரிசனமே இல்லையா அப்படின்னா இருக்குது. ஆனால் அது நம்முடைய எதிர்காலத்தை குறித்து இல்லை, ரேதர் தென் நமக்குரியதை விட யூத தேசத்தை குறித்தோ, யூத ஜனங்களுக்கோ, இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ உள்ள எதிர்காலத்தை தான் அதிகமாக சொல்லியிருக்கிறாங்க. தீர்க்க தரிசன புஸ்தகங்களை பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அதில் இயேசுவை குறித்த, மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் இருக்குது, வரப்போகிற புதிய உடன்படிக்கையின் காலத்தை குறித்த தீர்க்க தரிசனங்கள் இருக்குது, இல்லை நம்முடைய காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிற தீர்க்க தரிசனங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லலாம். பட் நீங்கள் அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
2% குறைய தான் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில், அதாவது பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் வந்து இயேசுவினுடைய மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. அண்ட் அதை விட 5% குறைவாக தான் புதிய உடன்படிக்கையின் காலத்தை குறித்த தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. 1% குறைவாக தான் இன்னும் வரப்போகிற காலங்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய காலம் கிடையாது, இன்னும் வரப்போகிற காலங்களை குறித்து தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. ஸோ இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா தீர்க்க தரிசனம்ன்றது நம்ம எங்கேயோ எப்போவோ வருஷத்துக்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு பின்பாக யாருக்கும் நடக்கக்கூடியதை பற்றி சொல்லலை. இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள், அவங்களுக்கு இமீடியட்டாக கொஞ்சம் வருஷங்களுக்கு கழிச்சு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத குறித்து தான் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இது குறித்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் தீர்க்க தரிசனம்ன்றதை குறித்து. இது இருந்து இந்த ஒரு பாயிண்டோட நம்ம வேதத்தில் தீர்க்க தரிசனங்களை வாசிக்கும் போது நம்ம வந்து கரெக்டாக அதை வாசிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசிகள் வந்து தேவனின் செய்தி தொடர்பாளர்களாக இருந்தாங்க. தீர்க்கதரிசிகள் தேவனுடைய செய்தி தொடர்பாளர்கள், அதாவது ஸ்போக்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம், தேவனுக்காக பேசுகிறவங்க. இப்போ ஐநா சபை எடுத்துட்டோம், யுனைடெட் நேஷன்ஸ் எடுத்துட்டோம்னா அதுக்கு இந்தியா சார்பில் பேசக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாங்க. நம்ம கண்ட்ரியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி பிரதிநிதியாக அங்கே ஒருத்தர் வந்து செய்தி தொடர்பாளர் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதே போல தான் தீர்க்கதரிசிகள்ன்றவங்க யார் அப்படின்னா தேவனுக்காக பேசுகிறவங்க. தேவன் வந்து செய்திகளை கொடுப்பாரு, அவங்க தேவன்கிட்ட இருந்து அந்த செய்திகளை வாங்கி தேவனுடைய சார்பில் இவங்க பேசுவாங்க. தேவன் கொடுக்குற காரியங்களை அப்படியே சொல்ல வேண்டியது தான் இந்த தீர்க்கதரிசிகளுடைய வேலை. ஸோ அவங்க வந்து செய்தி தொடர்பாளர்களாக இருந்தாங்க. இஸ்ரவேல் தேசத்தில் அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதில் 16 தீர்க்கதரிசிகளுடைய அவங்க சொன்ன காரியங்கள் தான் எழுதப்பட்டிருக்குது, எழுதி புக்ஸாக நம்ம இப்போ பார்க்குறோம். ஆனால் இன்னும் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோன்னா நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்களே. ராஜாக்கள் காலத்தில் எலியா இருந்தார், எலிசா இருந்தார், தாவீதினுடைய நாட்களில் காத் அப்படின்ற தீர்க்கதரிசி இருந்தார், உல்தால் அப்படிங்கிற ஒரு பெண் தீர்க்கதரிசி இருந்தாங்க. அவங்கள பற்றின புக், அவங்க சொன்ன காரியங்கள்லாம் புக்காக எழுதப்படலையே. ஏன் அப்படின்னா அதெல்லாம் வந்து வரலாற்று சரித்திர தொடர் நம்ம பார்த்தோம்னா நரேட்டிவ், அதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த ப்ராஃபிட்ஸ், இந்த மாதிரியான ப்ராஃபிட்ஸ் வந்து நான் இப்போ சொன்னேன்ல, எலியா, எலிசா, காத், இவங்கெல்லாம் வந்து இவங்களும் தேவனுடைய செய்திகளை ஜனங்களுக்கு சொன்னாங்க. ஆனால் இவங்க செய்த காரியங்கள் நிறைய இருந்தது. அண்ட் இவங்க செய்த காரியங்கள், இவங்களை குறித்த காரியங்கள் நிறைய இதில் எழுதப்பட்டிருக்குது, இதில் வரலாற்று புத்தகங்களில். ஆனால் ப்ராஃபிட்டிக்கல் புக்ஸில், தீர்க்க தரிசன புத்தகங்களில், இந்த 16 தீர்க்க தரிசனங்கள்லையும் இந்த ப்ராஃபிட்ஸை பற்றி ரொம்ப கம்மியாக தான் சொல்லப்பட்டிருக்குது. அவங்கள பற்றின எங்கேயாவது தான் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும். அது 1 வசனம் 2 வசனத்தில் முடிச்சிருவாங்க. ஆனால் இவங்க தேவனிடத்துலேருந்து பெறப்பட்ட செய்திகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இவங்க வந்து தேவனுக்கு ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்தாங்க, தேவனுக்காக பேசுகிறவங்களா இருந்து இவங்களுடைய மெயின் இதுவே என்ன அப்படின்னா தேவன்கிட்டேருந்து வார்த்தையை வாங்கி சொல்கிறது. அண்ட் மற்ற அந்த தீர்க்கதரிசிகளுடைய இதுவும் என்னென்னா தேவனுக்காக பேசுனாங்க, அவங்க பேசலன்னு கிடையாது, பட் அவங்களுடைய வாழ்க்கை வந்து அதிகமாக பேசப்படுது, அவங்களுடைய வாழ்க்கை அவங்கள குறித்து அதிகமாக பேசப்பட்டது, அவங்க செய்த காரியங்கள் அதிகமாக பேசப்பட்டது. ஸோ இவங்கெல்லாம் ரைட்டிங் ப்ராஃபிட்ஸ், எழுதின தீர்க்கதரிசிகள், அவங்க வந்து செயலில் காண்பித்த நிறைய செயல்களில் செய்த தீர்க்கதரிசிகள். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ தீர்க்கதரிசிகள் வந்து தேவனுக்காக பேசுகிறவங்களா இருந்தாங்க. நெக்ஸ்ட் என்ன காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாற்று கால அளவு. தீர்க்க தரிசனத்து புஸ்தகங்களை வந்து நம்ம வாசிக்கிறதுல இருக்கிற டிஃபிகல்ட்டியில் தேர்ட் என்ன அப்படின்னா வரலாற்று கால அளவு. நம்முடைய வரலாறோ நம்ம இருக்கிற காலகட்டம் 21ஆம் நூற்றாண்டு. இந்த புத்தகங்கள் எழுதப்பட்ட காலம் வந்து என்னென்னா கிறிஸ்துவுக்கு முன்னாடி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக 760 பிசியில் எழுதப்பட்ட புக்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா பல 1000 வருட இடைவெளி நமக்கு இருக்குது, வரலாற்று இடைவெளி. ஸோ இந்த இடைவெளியில் நிறைய கல்ச்சர்ஸ் வந்து மாறி இருக்கு, நிறைய காரியங்கள் மாறி இருக்குது. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம அவங்களுடைய கல்ச்சரை புரிஞ்சுட்டு அவங்க என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நம்ம வாசிக்கிறது நமக்கு கடினமாக இருக்குது. அதனால தான் நமக்கு தீர்க்க தரிசன புத்தகங்களை வாசிக்க கடினமாக இருக்குது. ஸோ அவங்க எப்படி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க ஒரு விஷயம் ஒரு தீர்க்கதரிசி சொல்லும்போது, அடையாளமாக சொல்லும்போது அதை எப்படி அவங்க டக்குன்னு கிராஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அது சொன்னாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல அது பேசுறது சகஜமாக இருந்தது, அதனால் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற அந்த கால இடைவெளி சூழ்நிலையினால நம்ம இந்த தீர்க்க தரிசனங்களை கரெக்டாக கேப்சர் பண்ணுறது, கரெக்டாக அதை வாசிக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கடினமாக இருக்கிறது. இதுதான் வந்து நம்ம தீர்க்க தரிசன புஸ்தகங்களை சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற பிரச்சனைகள். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஸ்ரவேல் தேசத்தில் தீர்க்க தரிசனங்கள் செயல்பாடு, தீர்க்கதரிசிகளின் செயல்பாடுகள். தீர்க்கதரிசிகள் எப்படி இஸ்ரவேல் தேசத்தில் செயல்பட்டாங்க, அவங்களுடைய வேலை என்னதான் இருந்தது, அவங்க டியூட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா அவர்கள் உடன்படிக்கையை வலியுறுத்தும் மத்தியஸ்தர்களாக செயல்பட்டனர். உடன்படிக்கையை வலியுறுத்தும்
மத்தியஸ்தர்களாக செயல்பட்டனர். அதாவது கவனன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் மீடியேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன கவனன்ட் அப்படின்னா, தேவன் வந்து சீனாய் மலையில் மோசையின் மூலமாக, மோசையை கொண்டு அவர் மூலமாக என்ன பண்ணார், தன்னுடைய உடன்படிக்கையை ஜனங்கள் கிட்ட சொன்னார். அந்த உடன்படிக்கையை வந்து சொல்லிட்டு அவர் அப்படி விட்டுறலை, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை உண்மையாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இருக்குது. அதை நீங்கள் செய்யலை அப்படிங்கும்போது, அதுக்கு மாறாக நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு சாபங்கள், பனிஷ்மெண்ட்ஸும் இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் சொன்னார். ஸோ இந்த தீர்க்கதரிசிகளுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த ஆண்டவர் கொடுத்த அந்த உடன்படிக்கையை அவர் மத்தியஸ்தராக இருந்து ஜனங்கள் அதை கடைப்பிடிக்கிறாங்களா இல்லையா, அவங்க கடைப்பிடிக்கலன்னா அதை நீங்கள் கடைப்பிடிங்க அப்படின்ட்டு வலியுறுத்துறது அவங்களுடைய வேலையாக இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வேலையை வந்து என்ன பண்ணாங்கன்னா ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ணாங்க. முதலாவது தேவன் வந்து சீனாய் மலையில் அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தும் போது அங்கே மத்தியஸ்தராக இருந்தது மோசே. ஸோ அந்த மோசேயினுடைய மாடலை பின்பற்றி ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இடையில மத்தியஸ்தராக இருந்து ஜனங்கள் வந்து இதை செய்கிறாங்களா அப்படிங்கிறத அவங்க வந்து கரெக்டாக வலியுறுத்தி அவங்க தேவன்கிட்டேருந்து மெசேஜஸை பெற்று அவங்களுக்கு சொல்ல வேண்டியதான் இவங்களுடைய வேலையாக இருந்தது. அதிகமான தீர்க்க தரிசனங்கள் வந்து 6, 7, 8 இந்த செஞ்சுரியில் சொல்லப்பட்டது. ஏன் அப்படின்னா இந்த நாட்களில் தான் அநேகமான ஜனங்கள் வந்து தேவனை விட்டு விலகி விக்கிரக ஆராதனைக்கு பின்னாடி போக ஆரம்பித்தாங்க. ஸோ உடன்படிக்கை விட்டு விலகிற நேரத்தில் தேவன் வந்து தீர்க்கதரிசிகளை அனுப்பி இதை செய்யுங்க அப்படின்ட்டு அவங்கள கண்டித்து உணர்த்தி செய்ய வச்சார். இது முதலாவது செயல்பாடு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசிகள் சொன்ன செய்திகள் அனைத்தும் தேவனிடத்தில் இருந்தே பெறப்பட்டன. ஸோ நம்ம ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களையும் வாசிக்கும் போது அதில் ஒவ்வொரு விதமாக அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் ஒரே விதமாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 எழுதுகிறவர் வந்து அவருக்கேற்ற நடை இருக்கும், அவருக்குன்னு ஒரு மொழி நடை இருக்கும், அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுருப்பார். ஸோ அந்த விதத்தில் எழுதுனாங்க. ஆனால் இவங்களுடைய மெசேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனிடத்துலேருந்து பெற்ற மெசேஜஸ், அதனுடைய செய்திகள். இவங்க யாருமே தங்களுடைய ஓனாக இருந்து எந்த செய்தியும் எழுதலை, நாங்களே இதை சொல்கிறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லவே இல்லை. எல்லாமே தேவன்கிட்டேருந்து அவங்க பெறப்பட்ட செய்திகள். இந்த தீர்க்கதரிசிகளை தேவன் என்ன பண்ணாருன்னா அழைத்தாரு. நீங்கள் வந்து இந்த மாதிரியான டாஸ்க்குக்கு நீங்கள் போகணும் அப்படின்ட்டு அழைக்கிறாரு. ஏசாயா 6 நம்ம பார்க்குறோம், எரேமியா 1 நம்ம பார்க்குறோம். இப்படி அவங்கள வந்து தேவன் வந்து அழைக்கும் போது அவங்க அந்த அழைப்புக்கு செவி கொடுத்து, அந்த தேவனுடைய அழைப்புக்கு செவி கொடுத்து தீர்க்கதரிசியாக தன்னை ஒப்பு கொடுத்து, அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, அவங்க தேவனிடத்துலேருந்து அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, thus says the Lord அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தேவன் இப்படி, கர்த்தர் இப்படி உரைக்கிறார் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அந்த அடைமொழியை வந்து எப்போவுமே அவங்க யூஸ் பண்ணுவாங்க. எந்த தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அதில் இது யூஸ் பண்ணாங்க. எந்த ஒரு தீர்க்கதரிசி தேவன் சொன்னார், கர்த்தர் உரைக்கிறார், கர்த்தர் சொன்னார் அப்படின்ட்டு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லலையோ அவர் வந்து பொய்யான கள்ள தீர்க்கதரிசி அப்படிங்கிறத இஸ்ரவேல் ஜனங்கள் அடையாளம் படுத்திக்கிட்டாங்க. ஒரு உண்மையான தீர்க்கதரிசினா தங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உரைக்கிறார் அப்படிங்கிறத அவங்க சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு மனுஷன் நான் ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவர்கிட்ட இருந்து அழைப்பே பெறாமல் நான் தீர்க்கதரிசின்னு வரானோ அவங்க வந்து இப்படி சொல்லவே முடியாது, அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க கள்ள தீர்க்கதரிசிகளை அடையாளப்படுத்தப்பட்டாங்க. அண்ட் இந்த தீர்க்கதரிசிகள் வந்து தங்களுடைய தீர்க்க தரிசனங்களை பேசும்போது ஃபர்ஸ்ட் பர்சனில் பேசுவாங்க. அதாவது நான் அப்படின்ற அப்படிங்கிறதும் மீ அப்படிங்கிற அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, நான் அப்படின்றது. ஏன் அப்படின்னா இது இவங்க சொல்கிறாங்கன்ட்டு இல்லை, தேவனாக பேசுகிறாரு, ஆனால் இவங்க மூலமாக பேசுகிறாரு. தேவனுடைய ஸ்ட்ரைட்டாக தேவன் வந்து நான் இப்படி செய்வேன், இவங்க இப்படி பண்ணலன்னா என்னிடமிருந்து கோபம் இப்படி வெளிப்படும் அப்படின்றத தீர்க்கதரிசிகள் அப்படியே சொல்கிறாங்க. தேவன் இப்படி சொன்னார், அதை அப்படியே அவங்கள்ட்ட கன்வே பண்ணிட்டாங்க. அதுதான் தீர்க்கதரிசிகளுடைய வேலை. ஸோ தீர்க்கதரிசிகள் அவங்க செய்திகள் எல்லாமே தேவனிடத்தில் இருந்து மாத்திரமே பெறப்பட்டன, அவங்களுடைய ஓன் கிடையாது. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தீர்க்கதரிசிகள் அவர்கள் வந்து தேவனின் நேரடி பிரதிநிதிகளாக செயல்பட்டனர் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தேவனுடைய அந்த அனாதி சித்தத்தை, தேவனுடைய தெய்வீக சித்தத்தை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு பிரதிநிதிகளாக இருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், அவங்க செய்தி தொடர்பாளர்களாக இருந்தாங்க. அதே போல் இவங்க தேவனுடைய நேரடி பிரதிநிதிகளாக இந்த உலகத்தில் இருந்து செயல்பட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, தேவனுடைய நேரடி பிரதிநிதிகளாக என்னெல்லாம் பண்ணாங்கன்னா, ராஜாக்களை ஏற்படுத்தினாங்க, ராஜாக்களை தள்ளினாங்க. இன்னொன்று தேவன் ராஜாவை
அபிஷேகம் பண்ணுறான்னு அபிஷேகம் பண்ணுறதா இருக்கட்டும், உன்னை தேவன் ராஜாவாக இருக்காதபடி உன்னை அவர் தள்ளுறாரு அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் இந்த ஒரு ராஜாவுக்கு அட்வைஸராக கவுன்சில் கொடுக்குறவங்களா செயல்பட்டாங்க. தேவனுடைய கவுன்சிலை கொடுத்தாங்க, தேவனுடைய ஆலோசனையை கொடுத்தாங்க. இவங்களுடைய ஆலோசனையில் தேவனுடைய, ஏன்னா அவங்க தேவனுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க. ஸோ தேவனுடைய பிரதிநிதியாக இந்த உலகத்துலேருந்து அவரு என்ன 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 சித்தம் வைக்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாரோ அதை ஜனங்களுக்கு சொன்னாங்க. அதன் வழியாக ஜனங்களை நடத்துனாங்க. ஒரு ராஜா கிட்ட போய் நீ இந்த ராஜாக்கு எதிராக வந்து நீ யுத்தம் பண்ண போ அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், யாராவது அகேன்ஸ்டாக யுத்தம் பண்ண வரும்போது நீ யுத்தம் பண்ண வந்தனா உனக்கு இப்படிப்பட்ட விளைவுகள் இருக்கும்னு சொல்கிறதோ, இது எல்லாமே யார்? தேவனுடைய பிரதிநிதியாக இந்த உலகத்தில் வந்து தீர்க்கதரிசிகள் செயல்பட்டாங்க. முக்கியமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செயல்பட்டாங்க. ஸோ அவங்க யாருமே தேவன் இல்லாமல் பேசலை, தேவன் இடத்துலேருந்து பெற்றதை தான் அவங்க தேவன் சார்பாக பேசினாங்க. நான்காவது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நான்காவது காரியம், அவங்க வந்து தங்கள் தீர்க்க தரிசன செய்திகளில் புதுமையான கருத்தை அல்ல பழமையான கருத்தையே மீண்டும் மீண்டும் தெரிவித்தார்கள். இப்படின்னா என்ன? புது கருத்து இல்லை, பழைய கருத்து அப்படின்னா, இந்த தீர்க்கதரிசிகள் பேசின எந்த காரியமும் வந்து இவங்க புதுசாக அவனை உருவாக்கி அவங்க பேசலை, இல்லைனா தேவன் வந்து புதுசாக ஒரு காரியத்தை அவங்கள்ட்ட சொல்லி பேசலை. இப்போ நீங்கள் இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் திரும்ப திரும்ப ஒரு காரியம் தான் சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் கவனமாக ரீட் பண்ணும்போது நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அது என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட கட்டளைகள், நியாயப்பிரமாணம், அந்த 10 கட்டளையும், அதுக்கப்புறம் எக்ஸடஸ்லேருந்து யாத்ராகமம்லேருந்து உபாகமம் வர என்னென்ன நியாயப்பிரமாணங்கள் தேவன் கொடுத்தாரோ, லாஸ் என்னென்ன கொடுத்தாரோ, என்னென்ன கட்டளைகள் கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்தாரோ, அது எல்லாத்தையும் தான் திரும்ப திரும்ப அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஆனால் என்னென்னா அதே வார்த்தைகள் இல்லை, வேறு மாதிரியான வார்த்தைகள், டிஃப்ரெண்ட்டான வேர்டிங்ஸை யூஸ் பண்ணி அதே காரியங்கள், அதே கருத்து தான், அதை தான் திரும்ப சொல்லியிருக்காங்க. ஸோ நியூ கான்செப்ட்ஸோ நியூ ஐடியாஸோ எதுவுமே ப்ராஃபட்ஸ் பேசலை. அவங்கக்கிட்ட அவங்களுடைய செய்திகள் எதுவுமே அவங்களோட ஒரிஜினலான மெசேஜே கிடையாது. எல்லாமே தேவன்கிட்ட இருந்து மோசே கிட்ட கொடுக்கப்பட்ட பழமையான அந்த நியாயப்பிரமாணங்களை திரும்ப திரும்ப ஜனங்க கிட்ட சொல்லி இதன்படி நடங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு முக்கியம், அதுதான் உங்களுடைய கைட்லைன் வாழ்கிறதுக்கு. இப்படி வாழுங்க, இப்படி இருக்கும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், நம்ம உடன்படிக்கை மீறாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லி அவங்களுக்கு தீர்க்க தரிசனங்களை உரைத்தாங்க, தேவனுடைய செய்திகளை உரைத்தாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக நீங்கள் ஒரு புக்கில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஓசியா 4வது அதிகாரம் 2-5 வசனம், ஓசியா 4:2-5 வசனம். இந்த வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து 5 கட்டளைகள், 10 கட்டளைகள் நமக்கு தெரியும்ல, அதில் 5 கட்டளைகளை வந்து இதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த வசனங்களில் 2-5 வசனங்களில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, ஓசியா 4:2-5 இதை வாசித்து நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இனிமேல் நீங்கள் பைபிள் ரீட் பண்ணும்போது, அதாவது தீர்க்கதரிசன புத்தகங்களை குறிப்பாக ரீட் பண்ணும்போது, ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் தேவனுடைய செய்தியை சொன்னார் அப்படின்னா அதில் என்ன நியாயப்பிரமாணத்தை வலியுறுத்துறார் அப்படிங்கிறத நீங்கள் இனிமேல் இருந்து நோட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிஜமாகவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து தீர்க்கதரிசிகளுடைய செயல்பாடு நம்ம என்னன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு புக்கையும் நம்ம ரீட் பண்ணும்போது அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட்டை பார்க்கணும். அதாவது வரலாற்று பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியம். ஸோ இதில் முதலாவது நம்ம என்ன பார்க்கணும்னா, தீர்க்கதரிசி வாழ்ந்த சூழ்நிலையின் பின்னணி, இந்த தீர்க்கதரிசி வாழ்ந்த கான்டெக்ஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ப்ராஃபிட்டிக்கல் புக்ஸ் எல்லாமே, இந்த 16 தீர்க்கதரிசன புத்தகங்களும் எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டதுன்னா 760 BC, 760 கிறிஸ்துவுக்கு முன்பு அந்த காலகட்டத்திலிருந்து 460 BC இந்த காலகட்டத்துக்குள்ளே எழுதப்பட்டது. முதலாவது எழுதப்பட்ட புக் என்னன்னா ஆமோஸ், அது வந்து 760 BCயில் எழுதியிருக்கிறாங்க. கடைசி எழுதப்பட்ட புக் வந்து மல்கியா, அது வந்து 460 BCயில் எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த காலகட்டங்கள் எப்படிப்பட்ட காலகட்டங்களாக இருந்துச்சு அப்படின்னா 3 காரியங்கள் நம்ம பார்க்கலாம். முதலாவது, ஒரு சாதகம் இல்லாத பொருளாதார மந்த நிலையான ஒரு மந்த சூழ்நிலை இருந்துச்சு. பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பில்லாத சூழ்நிலை, ஏன்னா அங்கே போர்கள் நடக்கிற நிலைமை. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையினால என்ன ஆகுது, பொருளாதாரம் வந்து மந்த நிலைமையான ஒரு சூழ்நிலை இருக்குது. அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஜனங்கள் வந்து உடன்படிக்கையை விட்டு பின்வாங்கின ஒரு காலமாக இருந்துச்சு. இந்த காலத்தில் தான் ஜனங்கள், நான் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி, ஜனங்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, தேவனை விட்டு விலகி விக்கிரகங்களை பின்னாடி போக ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த உடன்படிக்கையிலேருந்து அவங்க விலகி போகிற ஒரு காலமாக இருந்தது. அதனால் தேவன் வந்து இந்த தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். மூணாவது, ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஆட்சி நிலை இருந்தது. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தேசங்களுக்குள்ளேயும் ஒரே சண்டை, பக்கத்து தேசங்கள் அந்த யுத்தமான சூழ்நிலைகள், பவர், எனக்கு தான், நான் தான் பவர்ஃபுல் அப்படின்னு காண்பிக்கிற சூழ்நிலைகள். ஸோ எந்த ஒரு ஆட்சியிலையுமே ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை. அப்படி சண்டையும் அப்படி இருந்த இந்த சூழ்நிலையில் தேவன் வந்து தன்னுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்தணும், திரும்ப அவங்கள
கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் தேவன் தன்னுடைய வார்த்தையை இந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசி அவங்கள எழுப்பி அவங்க மூலமாக தன்னுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கொடுத்தாரு. இந்த மாதிரியான நிலைமைகள் இருந்தாலும் இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாற்று சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். 760 BCயில் என்னாச்சு அப்படின்னா இஸ்ரேல் தேசம் பிரிந்த ஒரு தேசமாக மாறிடுச்சு. அங்கே வந்து 2 ராஜ்யங்களுக்கும் நடுவில் ஒரு சிவில் வார் போயிட்டே தான் இருந்தது, யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. இதில் வந்து வடக்கு ராஜ்யம் வந்து இஸ்ரேல் தேசம் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க தான் மெஜாரிட்டி இருந்தாங்க. 10 கோத்திரங்கள் அங்கே போயிட்டாங்க. இல்லைன்னா அவங்கள வந்து எப்ராஹிம் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய தீர்க்க தரிசன புத்தகங்களை வாசிக்கிறோம். ஸோ எப்ராஹிம்னா அந்த ஒரு கோத்திரத்தை மட்டும் சொல்லலை, மொத்தம் அந்த இஸ்ரேலில் உள்ள 10 கோத்திரங்களையும் சேர்த்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா எப்ராஹிமர் தான் எண்ணிக்கையில் ஜாஸ்தியாக இருந்தாங்க. ஸோ அதனால் எப்ராஹிம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தேவனுடைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படியில் அதை விட்டு விலகி நடந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சு, தேவன் வந்து அவங்களை எச்சரித்தார். எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவி கொடுக்காததுனால அசிரிய ராஜாவால் சிறைப்படுத்தப்பட்டு அவங்க அடிமைகளாக எல்லாருமே அந்த இஸ்ரவேல் தேசத்திலேருந்து அங்கே அசிரிய தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டாங்க. யூதா தேசத்துக்கு முன்னாடியே இவங்க என்ன ஆயிட்டு அப்படின்னா இஸ்ரவேல் தேசம் வந்து ஒன்றும் இல்லை அப்படின்ற நிலைமைக்கு வந்துருச்சு. ஓகே, இவ்வளோ நடந்தது. இதை பார்த்து யூத ஜனங்கள் வந்து மனம் திரும்பினாங்களா, தேவனை பின்பற்றி நடந்தாங்களான்னு பார்த்தா இல்லவே இல்லை. அவங்களும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, தங்களுடைய பாவத்தில் தொடர்ந்துட்டே தான் இருந்தாங்க. அதனால் என்னாச்சு அப்படின்னா பாபிலோன் ராஜா வந்து அவங்க வந்து பிடித்து கொண்டு போகிற சூழ்நிலை. ஸோ இந்த நார்தன் கிங்டம் வடக்கு ராஜ்யத்தில் வந்து இப்படி ஜனங்கள் வந்து வழிவிலகி போகும்போது தேவன் எழுப்பின தீர்க்கதரிசிகள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமோஸ், ஓசியா. இவங்க மூலமாக தேவன் அவங்கள வந்து திரும்பி வாங்கன்னு சொன்னார். திரும்பி வரலன்னா உங்களுக்கு வந்து அழிவு காத்துட்ருக்குன்னு சொன்னார். அவங்க என்ன பண்ணல, வரவே இல்லை, அவங்க கேட்கவே இல்லை. ஸோ 722 BCயில் அவங்க அசிரியர்களால் சிறைப்பட்டு போனாங்க வடக்கு ராஜ்யம். தெற்கு ராஜ்யத்தில் தேவன் அவங்கள எச்சரிக்கிறதுக்காக ஏசாயா, எரேமியா, யோவேல், மீகா, நாகும், ஆபகூக், செப்பனியா, சகரியா, எசேக்கியேல், ஸோ இவங்கள எழுப்பினார். இந்த எசேக்கியேல் வந்து முதல் 24 அதிகாரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் யூதா ஜனங்கள் திரும்ப நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அதை வந்து அவங்களுக்கு உணர்த்தி சொல்கிற செய்திகள் இருக்கும். ஸோ இந்த ப்ராஃபட்ஸ்லாம் ஆண்டவர் எழுப்பினார், ஜனங்கள் செவி கொடுக்கலை. அதனால என்னாச்சு அப்படின்னா அவங்களும் சிறைப்பட்டு போனாங்க. எப்போனா 587 BCயில் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாங்க. எல்லாரையும் அவரும் பாபிலோன் ராஜா சிறையாக அங்கே கொண்டு போயிட்டார். ஸோ சிறையிருப்பில் இருக்கும்போது ஜனங்களுக்கு வந்து உங்களை தேவன் விடுவிப்பார், நீங்கள் அங்கேருந்து போவீங்க, போய் உங்களுடைய தேசத்தை திரும்ப கட்டுவீங்க, அவங்களுடைய தேவாலயத்தை திரும்ப கட்டுவீங்க அப்படின்னு அந்த நாட்களில் வந்து தீர்க்கதரிசிகள் வந்து ஜனங்களை என்கரேஜ் பண்ணாங்க, ஊக்கப்படுத்தி ஆறுதல் படுத்தினாங்க. அந்த தீர்க்கதரிசிகள் யாரெல்லாம் அப்படின்னா ஆகாய், தானியேல், எசேக்கியேல் உள்ள மிச்ச சாப்டர்ஸ் எல்லாமே எதை பற்றி சொல்லுது அப்படின்னா இந்த தேவன் உங்களை மீண்டும் கொண்டு போவார், உங்களை மீட்பார், ரட்சிப்பார், உங்களை வந்து திரும்ப உங்கள் தேசத்துக்கு கொண்டு போவார் அப்படின்ற யூத ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் தான் இதில் இருக்குது, இந்த தீர்க்க தரிசனங்களில் இருக்குது. இந்த வரலாறு நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சிருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், அடுத்து நம்ம வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட்டை வச்சுட்டு இந்த வரலாற்றை வைத்து அந்த இதை வச்சு நம்ம இந்த தீர்க்க தரிசன புத்தகங்களை ஒழுங்காக நம்ம வாசிக்க முடியும். இது வந்து நம்ம அந்த தீர்க்கதரிசியினுடைய வரலாற்று சூழ்நிலைன்னு பார்த்தோம். ரெண்டாவது என்ன, இந்த வரலாற்று பின்னணியில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனத்தினுடைய பின்னணியம். ஸோ சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், இந்த தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த இதை வந்து இந்த ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் ஒவ்வொரு வரலாற்று சூழ்நிலையில் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு முக்கியமான ஒரு நீடு இருந்தது, ஒரு தேவை இருந்துச்சு, அதனால் அவங்களுக்கு சொல்லப்பட்டது, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக சொல்லப்பட்டுச்சு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு 3 காரியங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். அது என்ன அப்படின்னா அந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட காலம் என்ன அப்படிங்கிறது தெரியணும். அப்புறம் அதை கேட்ட ஜனங்கள் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று அங்கே காணப்பட்ட சூழ்நிலை எப்படி இருந்துச்சு, எந்த சூழ்நிலையினாலும் அவங்க வந்து இப்படி தீர்க்க தரிசனம் சொன்னாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது முக்கியம். ஸோ காலம், ஜனங்கள், சூழ்நிலை, இது 3 குறித்த அறிவு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களையும் நம்ம ஈஸியாக நம்ம வந்து கரெக்டாக படிச்சிடலாம். ஸோ ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் செய்திகள், தேவனிடத்திலிருந்து பெறப்பட்ட செய்திகள். ஒரு புக்கு ஃபுல்லாக ஒன்றும் கிடையாது, அவங்க ஒவ்வொரு செய்தியாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா சேர்த்து அவங்க வந்து ஒரு புக்காக வந்து நம்ம எழுதி அவங்க வச்சுருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஓசியா 5வது அதிகாரம் 8-10 வசனங்கள் பார்க்குறோம். ஓசியா 5, 8-10 இது வந்து யுத்தம் நடக்கிற அந்த இதை பற்றி அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்கிறாரு. இது வந்து வடக்கு ராஜ்யம். இது வந்து எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா 734 BC.
734 பிசியில் எழுதப்பட்டது. முதல்ல காலம் பார்த்துருக்கோம். இதை எந்த ஜனங்கள் கேட்டாங்க அப்படின்னா வடக்கு ராஜ்யத்தில் உள்ள இஸ்ரவேலர்களுக்கு இது அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக பெத்தேல்ல இருக்கிற ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. 3வது சூழ்நிலை. என்ன சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு யுத்தம் நடக்கிற சூழ்நிலை. இது என்ன சொல்கிறாருன்னா ஓசியா, யுத்தத்தின் மூலமாக தேவன் உங்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்குறார். நீங்கள் பண்ண பாவத்தை விட்டு மனம் திரும்பலை, அதனால் உங்களுக்கு யுத்தத்தின் மூலமாக நியாய தீர்ப்பு வருதுன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த யுத்தம் யாரால் நடக்குதுன்னா, யூத ராஜா வந்து இஸ்ரவேல் தேசத்தை அட்டாக் பண்ணுறாரு. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, அவர் உங்களை சிறைப்பிடிப்பார், அவர் ஜெயித்துருவார், ஏன்னா உங்களுடைய பாவத்தினால இது நடக்கும். ஆனால் கடைசியில் அவர் என்ன சொல்லி முடிக்கிறார் அப்படின்னா, உங்களை டிஃபீட் பண்ண யூத ராஜா கூட ஒரு நாள் என்ன பண்ணுவார், இது அழிந்து போவார், அவருக்கும் ஒரு ஆபத்து இருக்குது மனம் திரும்பாத பட்சத்தில் அப்படின்னு சொல்லி எச்சரித்து முடிக்கிறார் இந்த இதை. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தோம், காலம், அதை கேட்ட ஜனங்கள், அங்கே காணப்பட்ட சூழ்நிலை. இது 3ம் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து இந்த தீர்க்க தரிசனத்தை வந்து கரெக்டாக நம்ம வாசிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இது வந்து எல்லா புக்லேயும் நம்ம இதுக்கு வந்து எப்படி நம்ம இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அதுக்கு தான் நமக்கு வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லான சில ரிசோர்ஸஸ் இருக்குது. லைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்ஷனரிஸ் இருக்குது, பைபிள் டிக்ஷனரி இருக்குது, கமெண்ட்ரி இருக்குது, பேக்ரவுண்டு இதை சொல்லப்பட்டிருக்கிற நிறைய கமெண்ட்ரிஸ்லாம் இருக்குது. ஸோ நம்முடைய சர்ச்சில் கூட நிறைய புக்ஸ் இருக்குது, நீங்கள் அதை எடுத்து ரீட் பண்ணலாம். இப்போ ஸ்டடி பைபிள்ஸ் நிறைய வருது, அதில் கூட வந்து இன்ட்ரொடக்ஷனில் எந்த காலத்தை எழுதுனாங்க, யாருக்கு எழுதுனாங்க அப்படின்னு நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் வாங்கி படிங்க. அப்படி படிக்கும்போது நீங்கள் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்னும் வித்தியாசமாக இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம படிக்கும்போது நம்ம வேதத்தை வாசிக்கிறதே இன்னும் ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம வாசிக்க ஆரம்பிப்போம். ஸோ இதுதான் வந்து வரலாற்று பின்னணியம். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தையும் நம்ம எப்படி அந்த தீர்க்க தரிசன புத்தகங்கள் இருக்கிற எப்படி ஒவ்வொரு இதையும் படிக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு தீர்க்க தரிசனமாக நம்ம படிக்கணும், ஒவ்வொரு தீர்க்க தரிசன செய்தியாக படிக்கணும். இப்போ எபிசோட்ஸ்லாம் நிருபங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம பேராகிராஃபாக படிக்கணும் அப்படின்லாம் பார்த்தோம். ஸோ பட் இந்த இதை வந்து எப்படி தீர்க்க தரிசன புத்தகங்களை எப்படி படிக்கணும்னா, ஒவ்வொரு தீர்க்க தரிசன செய்தியாக படிக்கணும். ஸோ எல்லாமே நான் சொன்னேன் ஒரே நேரத்தில் சொல்லப்பட்டது கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சூழ்நிலையில், அதாவது ஏசாயால இருக்கிற நிறைய தரிசனங்களே, நிறைய தீர்க்க தரிசன செய்திகளே ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நேரத்தில் சொல்லப்பட்டுச்சு. எல்லாம் ஒரே நேரத்தில் அவர் அப்படியே சொல்லிடல. ஸோ அவங்க சொன்னதை தான் எழுதியிருக்கிறாங்க. இவங்க வந்து தேவன்கிட்ட கேட்டு டக்குன்னு எழுதலை, சொல்லப்பட்டதை எழுதியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து தீர்க்க தரிசன செய்தியாக வாசிக்கணும். நமக்கு நிறைய நேரங்களில் தெரியாது இந்த தீர்க்க தரிசன செய்தி இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே முடியுதா, இல்லைனா இன்னும் கண்டினியூ ஆகுதா, இல்லை நெக்ஸ்ட்டு சொன்னதை உடனடியாக சொன்னாரா, அதே ஜனங்களுக்கு சொன்னாரா இல்லை வேறு ஜனங்களுக்கு சொன்னாரான்ற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் நம்ம வாசிக்காமல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செய்தியாக வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த புக்கை ரீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீர்க்க தரிசன செய்திகளில் 5 வகைகள் இருக்குது. அந்த 5 வகைகள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நியாயஸ்தல வடிவிலான தீர்க்க தரிசன செய்திகள், அதாவது லா சூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு கோர்ட்டுக்கு போகிறோம், நியாயஸ்தலம்னா கோர்ட்டில் வந்து என்ன இருப்பாங்க, ஒரு ஜட்ஜ் இருப்பாங்க, அது ஒரு டிஃபெண்டன்ட் இருப்பார், தவறு செய்தவர் இருப்பார், அது யாருக்கு தவறு இழைக்கப்பட்டதோ அவர் இருப்பார். ஸோ இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு வடிவிலாக அந்த வகையில் தீர்க்க தரிசன செய்திகள் சொல்லப்பட்டிருக்குது நிறைய இடங்களில். இதில் தேவன் வந்து இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இதில் என்னென்னலாம் இருந்திருக்கு அப்படின்னா, இந்த தீர்க்க தரிசன செய்திகளில் சம்மன், அதாவது ஆஜராக உத்தரவு, சம்மன் அனுப்புவாங்கல்ல ஒருத்தர். இப்போ கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா அதே மாதிரி ஒன்று இருக்குது. அப்புறம் 2வது வந்து குற்றப்பத்திரிகை, சார்ஜ் வந்து சொல்கிறாங்க. 3வது எவிடன்ஸ், சாட்சிகள் இருக்குது. கடைசியாக தீர்ப்பு, வேர்டிக்ட், இது இருக்குது. ஸோ இது எல்லாமே இதுலேயும் நம்ம பார்க்கலாம் இந்த நியாயஸ்தல வடிவிலான தீர்க்க தரிசன செய்திகளில். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏசாயா 3:13-16 பார்த்தோம் அப்படின்னா, அங்கே வந்து இதை கூட்டுறாங்க, கோர்ட்டை வந்து வர சொல்லி அதில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அகேன்ஸ்டான சார்ஜ் கொண்டு வர்றாங்க. அது என்ன அப்படின்னா, அது 13-14 வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். அப்புறம் அவங்க செய்த குற்றம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது 14வது வசனம் பியிலேருந்து 2வது பகுதியிலேருந்து 16வது வசனம் வரை வாசிக்கிறோம். 3வது எவிடன்ஸ், என்ன சாட்சிகள், என்னென்ன சாட்சிகள் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தாங்க, தப்பு செஞ்சுட்டாங்கன்றதுக்கான சாட்சி சொல்லப்பட்டிருக்கு. கடைசியில் அவங்களுக்கான தீர்ப்பு அனௌன்ஸ் பண்ணப்படுது. அதுதான் 17வது வசனத்துலேருந்து 26வது வசனம் வரை. ஸோ இந்த மாதிரி இந்த லாசோட் மாதிரி இந்த வடிவில் தீர்க்க தரிசன செய்திகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்காங்க. இது ஒரு வகை. 2வது வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபத்தை முன்னறிவிக்கும் தீர்க்க தரிசன செய்திகள், அதாவது
அப்படின்னு சொல்லுவோம்ல. ஓ அப்படின்ற வார்த்தைனாலே ஆபத்து, இல்லைனா ஐயோ அப்படின்றது தான் ஓ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராஃபிட்ஸ் மூலமாக, தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாக சில அவங்களுக்கு வரப்போகிற ஆபத்து, நீங்கள் இப்படி இதை என்னுடைய வார்த்தையை கேட்காம இன்னும் இப்படி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், நியாய தீர்ப்பு வரும், ஆபத்து வரும் அப்படின்னு சொல்கிறத முன்னறிவிச்சாங்க. ஏற்கனவே ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஆபத்துக்கள் வரும் நீங்கள் ஒழுங்காக இல்லை அப்படின்னா, அப்படிங்கிறத முன்னறிவித்து சொல்கிறது தான் இந்த ஆபத்தை முன்னறிவிக்கும் தீர்க்க தரிசன செய்தி. இதில் வந்து நம்ம ஆபகுக் 2வது அதிகாரம் 6 8 வசனம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதில் இந்த ஆபத்தை முன்னறிவிக்கிற தீர்க்க தரிசன செய்தி, இந்த வகை செய்தி வந்து நம்ம இதில் பார்க்கலாம். யாருக்கு அகேன்ஸ்டாக சொல்லியிருக்காங்கன்னா, பாபிலோன் தேசத்துக்கு விரோதமாக அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 7வது நூற்றாண்டில் வந்து பிளான் போடுறாங்க, யூதாவை அட்டாக் பண்ணி அதை எப்படி நம்ம கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நேரத்தில் தான் ஆபகுக் மூலமாக தேவனுடைய வார்த்தை பாபிலோன் ராஜாக்கு வருது. நீ வந்து அப்படின்னா உனக்கு வந்து ஆபத்து தான், ஜனங்களை அட்டாக் பண்ண வந்தனா அப்படிங்கிறத சொல்கிறாரு. இதுதான் வந்து 2வது வகை. 3வது வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்கு தத்தங்களை உள்ளடக்கிய தீர்க்க தரிசன செய்தி. அதாவது ப்ராமிஸ், எல்லாமே வந்து வார்னிங்காக தான் இருக்கும், நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அதனால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற தீர்க்க தரிசனம் கிடையாது. வாக்கு தத்தங்களை கூட உள்ளடக்கி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் பாவம் செய்துட்டீங்க, சிறைப்பட்டு போயிடுவீங்க, ஆனாலும் உங்களை தேவன் என்ன பண்ணுவார், திரும்ப மீட்டு கொண்டு வருவார். உங்களுக்கான வாக்கு தத்தங்களை அவர் திரும்ப கொடுத்து அவங்கள வந்து உற்சாகப்படுத்துகிற சில தீர்க்க தரிசன செய்திகள் இருக்குது. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமோஸ் 9:11-15. ஆமோஸ் 9:11-15. இந்த வசனங்களில் நம்ம இந்த காரியங்களை பார்க்குறோம். அதாவது அவங்களுக்கு பின்னாடி வருகிற எதிர்காலத்தில் உங்களுக்கு இந்த சிறையிருப்புக்கு பின்பாக அவங்களுக்கு வருகிற அந்த நன்மையான ஆசீர்வாதங்கள், நன்மையான காரியங்களை குறித்து அவங்க தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்க. 4வது தீர்க்க தரிசன செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனாக்ட்மெண்ட் அப்படின்னு ப்ராஃபஸி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உருவக வடிவிலான தீர்க்க தரிசன செய்தி. இது என்ன அப்படின்னா, நாடகம் இருக்குல்ல, நடிச்சு காமிப்போல அந்த மாதிரியானது. தீர்க்கதரிசிகள் வந்து தேவனுடைய பிரதிநிதிகளாக இருந்தாங்க, தேவன் சொல்கிறத பேசினாங்க, தேவனுக்காக பேசினவங்களாக இருந்தாங்க. இவங்க பேசினா கூட சில நேரங்களில் என்ன பண்ணாங்க, தங்களுடைய காரியங்களை, அந்த தேவன் சொன்ன காரியங்களை அவங்களுடைய லைஃப்பில் வந்து செஞ்சு காமிச்சாங்க. அதாவது தங்களுடைய அதை ஆக்ட் பண்ணி காமிச்சாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஏசாயா என்ன பண்ணாரா, வெறும் காலாலே நீ நட அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஸோ அது வந்து அவர் வெறும் காலால் நடந்தார். இது வந்து சும்மா கிடையாது, நீங்கள் வெறும் காலால் நடக்கிறது வந்து அதற்கு ஒரு அவங்களுக்கு வரப்போகிற ஒரு சம்பவத்துக்கு அடையாளமாக பண்ணாங்க. எரேமியா எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் கழுத்தில் நீ நுகத்தை வந்து இது பண்ணிவிட்டு நீ போ அப்படின்னு, இரும்பு நுகத்தை பண்ணு, மரத்தினால நுகத்தை பண்ணு, அதுக்கான அர்த்தம் என்ன, நீங்கள் வந்து இப்படி சிறைப்படுத்தப்பட்டு போவீங்க அப்படிங்கிறது. எதனால ஆண்டவர் வந்து இப்படி நடிச்சு காமிக்க சொன்னார்னா, ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறத விட, வாசிக்கிறத விட நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும், அது டக்கு நம்முடைய மனதில் பதியும். ஸோ அதனால் இவங்க சில காரியங்களை நடித்து உருவகமாக செயலில் அவங்க காமிச்சாங்க சில ப்ராஃபிட்டிக்கல் மெசேஜஸ். அதுதான் 4வது வகை. கடைசி 5வது வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூது வடிவிலான தீர்க்க தரிசன செய்திகள். தூது வடிவிலானதுன்னா மெசேஜ் அந்த சொல்லுவாங்கள்ல, தூதுனா நமக்கு என்னன்னு தெரியும், மெசேஜ், நியூஸ் கொடுக்கறது. சில தீர்க்க தரிசன செய்திகள் எப்படி இருந்ததுன்னா, ஒரு மெசேஜை சொல்கிறதா இருந்தது. ரொம்ப நிறைய தீர்க்க தரிசனங்கள் வந்து இந்த வகையில் தான் சார்ந்து இருக்குது. இது என்ன அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, தேவன் கிட்டேருந்து பெற செய்தியை அப்படியே மெசேஜாக ஜனங்களுக்கு சொல்லுவாங்க. தான் தஸ் சேஸ் த லார்ட் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, தேவன் உரைக்கிறார், கர்த்தர் சொல்லுகிறது என்ன வென்றால் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை சொல்லி ஜனங்களுக்கு சொன்னாங்க. ஸோ இதன் மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்கள் இந்த காரியங்கள் எதையும் சொல்லலை, இந்த தீர்க்க தரிசனங்களையும் சொல்லலை, இது தேவனுடைய வார்த்தை, தேவன் இதை உங்களுக்கு சொல்றாரு அப்படிங்கிறத இந்த வார்த்தைகள் மூலமா சொன்னாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஏசாயா 38:1-8, மல்கியா 1வது அதிகாரம் 2-5, இந்த மாதிரியான காரியங்கள் வந்து இது மெசேஞ்சர், தூது வடிவிலான தீர்க்க தரிசன செய்திகள். கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம தீர்க்க தரிசன புத்தகங்கள், ஜனங்கள் அது எப்படி அந்த நூற்றாண்டில் எழுதப்பட்டது, அது என்னென்ன காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போது நம்முடைய வாழ்க்கையில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இதை எப்படி நம்ம பயன்படுத்துறது, நிகழ்கால பயன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சரியான நம்பிக்கை, சரியான செயல்பாடு. அதாவது நம்ம சரியான நம்பிக்கை, கரெக்ட் பிலீஃப் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம கரெக்ட் ஆக்ஷன்ஸை நம்ம பண்ணுவோம். இதை தான் ப்ராஃபிட்ஸ் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நீங்கள் தேவன் மேலே சரியான ஒரு இதன் மேலே நம்பிக்கை வச்சிங்க அப்படின்னா, தேவன் மேலே நம்பிக்கை வைத்தீங்கன்னா உங்களுடைய ஆக்ஷன்ஸ், உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், சரியாக இருக்கும். ஸோ நம்ம இதில் வந்து வாசிக்கும் போது நமக்கு இது வந்து நமக்கு சொல்லப்பட்ட காரியங்களாக இல்லாமல் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கைக்கான தீர்க்க தரிசனங்களாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம இதை வாசிக்கும் போது நம்ம இதை புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, சரியான நம்பிக்கை, தேவன் மேலே நான் சரியான நம்பிக்கை வச்சுருந்தேன்னா அது என்னுடைய ஆக்ஷன்ஸில் வெளிப்படும், என்னுடைய செயல்பாடுகளை நான் காமிப்பேன், சரியான
செயல்பாடுகள் மூலமாக நான் அதை காண்பிக்கிற ஒரு பர்சனாக இருப்பேன் அப்படிங்கிறத நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் தீர்க்க தரிசனங்களை வாசித்து நம்ம செயல்படுத்த வேண்டியது இதுதான். நம்முடைய ஆக்ஷன்ஸ் மூலமாக நம்ம தேவன் மேலே சரியான நம்பிக்கை வைத்துக்கிறோம் அப்படிங்கிறத காண்பிக்கணும். ஸோ நம்ம ஆக்ஷன்ஸை பார்க்குறவங்க நம்ம தேவனை பின்பற்றுறவங்க அப்படிங்கிறத அறிந்து கொள்ளணும். இதுதான் தீர்க்க தரிசன புத்தகங்களை குறித்தது. ஸோ இன்றைக்கி நம்ம தீர்க்க தரிசன புத்தகங்களை வாசிக்கிறது எப்படி, அதை எப்படி புரிஞ்சுக்கணும், அதில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நிறைய பார்த்தோம். நம்ம இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இது உங்களுக்கு நிஜமாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனி நீங்கள் தீர்க்க தரிசன புத்தகங்களை வாசிக்கும் போது நம்ம இன்றைக்கி பார்த்த காரியங்களை வைத்து நீங்கள் படிச்சிங்க, ரீட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நம்ம தீர்க்க தரிசன புத்தகங்களை வாசிக்கிறதுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் நான் விசுவாசிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம ஒரு புக்கை நம்ம எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஜெபித்து இந்த செஷனை முடிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த வேலைக்காகவும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வேத பாடத்தின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசியிருக்கிறீங்க. நன்றி. அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கி நாங்கள் தீர்க்க தரிசன புத்தகங்களை எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கொண்டிருக்கிறோம்ப்பா. இன்றைக்கி நாங்கள் தீர்க்கதரிசிகள் அவங்களுடைய வேலை என்ன, அவங்க எப்படி செயல்பட்டாங்க, ஜனங்களுக்கு எப்படி உங்களுடைய வார்த்தையை சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இனி நாங்கள் இந்த தீர்க்க தரிசன புத்தகங்களை வாசிக்கும் போது நீ கற்றுக்கொண்ட காரியங்களை வைத்து வாசித்து இது நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள காண எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வாசிக்கும் போது எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் சரியான காரியங்களை, சரியான செயல்பாடுகளை செய்யணும். எங்களுடைய கரெக்ட் பிலீஃப் எங்களை கரெக்ட் ஆக்ஷன்ஸ்குள்ளே லீட் பண்ணும். அதே போல் நாங்கள் உங்கள் மேலே சரியான நம்பிக்கை வைத்திருக்கிறோன்றத எங்களுடைய சரியான செயல்பாடுகள் மூலமாக நாங்கள் காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் அப்படியே நிரப்பும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்களும் உங்களுடைய வாயாக இருந்து உம்முடைய வார்த்தைகளை தேவைப்படுகிற ஜனங்களுக்கு நாங்கள் சொல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கணும். இன்னும் அநேகர் இந்த பைபிள் ஸ்டடியை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் கிருபை தரும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த செஷன் ஃபுல்லாக நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன்.